திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். மீண்டுமாய் பாடுவோம். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைய கடவுள் நமக்கு தந்த இந்த நேரத்தில் இறைவனினுடைய சகோதரத்துவ அன்பிற்கு எதிரான பாவத்தினை குறித்து சிந்திக்கவிருக்கின்றோம். சகோதர அன்பிற்கு எதிரான பாவங்கள் என்பது இன்று நாம் சிந்திக்கவிருக்கின்ற மைய சிந்தனையாக இருக்கிறது. சகோதர அன்பு என்று வருகின்ற பொழுது முதல் கேள்வி நம் உள்ளத்தில் எழும், யார் என் சகோதரன், யார் என் சகோதரி, என் சகோதரன் யார், என் சகோதரி யார் என்று அறிந்து கொள்பவர்களே நாம் யார் யாருக்கு எதிராக பாவம் செய்கிறோம் என்பதை உணர்ந்து வாழ முடியும். நம்முடைய சகோதரன் யார் என்று பார்க்கின்ற பொழுது, சகோதரி யார் என்று பார்க்கின்ற பொழுது, கடவுளினுடைய குழந்தைகள் யாவருமே நம் சகோதரனும் சகோதரியும் ஆவார்கள். பின்னாளில் நாம் ஆண்டவரினுடைய பிள்ளையாக வாழ அழைக்கப்பட்ட போது இயேசுவினுடைய சகோதரத்துவ குழாமில் நாம் இணைக்கப்படுகிறோம். நாம் ஒரே குடும்பத்தில் இருக்கின்ற அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்களாக அங்கமாக மாறியிருக்கிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு உயிருமே என்னுடைய சகோதரன், என் சகோதரி. அசிசியாரினுடைய வார்த்தைகளை குறித்து பார்க்கின்ற பொழுது அவர் நிலாவையும் சந்திரனையும் சூரியனையும் பறவைகளையும் மரங்களையும் விலங்குகளையும் தன்னுடைய சகோதர குழாமில் இணைத்து கொண்டார். மனிதர்கள் மட்டுமல்ல நம் சகோதரர்கள், நம்மை சுற்றி வாழுகின்ற எல்லா படைப்புகளுமே நம்முடைய சகோதரத்துவத்தினுடைய ஒரு அங்கம் என்பதை புரிந்து வாழ்வதற்காக இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம். சகோதரத்துவம் குறித்து விவிலியம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கின்ற பொழுது, முதல் சகோதரர்கள் காயினும் ஆபேலும். அந்த சகோதரர்கள் கடவுளால் படைக்கப்பட்டு கடவுளினுடைய அருளை முகமுகமாக தரிசித்த அந்த சகோதரர்கள் தங்களுக்கு எதிராக, தங்களினுடைய சகோதர பாசத்திற்கு எதிராக முதல் அடிநிலையை எடுத்து வைக்கிறார்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது காயின் தன்னுடைய சகோதரன் ஆபேல் மீது பொறாமை கொள்கிறான். பொறாமை என்கின்ற பாவம் முதல் சகோதர குடும்பத்திற்குள் நுழைகிறது. காயினுக்கு ஒரு எண்ணம், எப்படி என்னுடைய சகோதரனின் காணிக்கையை இந்த கடவுள் ஏற்றுக்கொள்வார் என்று. என் சகோதரனினுடைய காணிக்கையை கடவுள் எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்? யாருக்கு கடவுள் ஏன் ஏற்று பலர் நாம் பெற்றிருக்கிறோம். எவ்வாறு என்று பார்க்கின்ற பொழுது, ஒருவன் நம்மை விட அதிகமாக உயர்ந்த நிலையில் இருக்கிறான் என்றால், அல்லது ஒருவன் ஆசீர்வாதங்களை அதிகமாக பெற்றிருக்கிறான் என்றால், அவன் மீது நாம் கொள்கின்ற வன்மம் பாவமாக அமைகிறது.
அவ்வாறு பார்க்கின்ற பொழுது கடவுளினுடைய அன்பு கட்டளையை நாம் உணர்ந்திருக்கின்றோமா என்ற கேள்வியை முதலில் நம் உள்ளத்தில் தாங்க வேண்டும். கடவுள் 10 கட்டளைகளை தந்து அந்த 10 கட்டளைகளையும் 2 கட்டளைகளாக நமக்கு தருகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது, தன்னைத்தான் நேசிப்பது போல தன் சகோதரனை, தன்னுடைய அயலாரையும் நேசிப்பது. அயலார் என்கின்ற அந்த சொல்லாடலுக்கு பதிலாக சகோதரர்களை அன்பு செய்வது என்று எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 22வது அதிகாரம் 39வது இறைவசனம். மத்தேயு 22வது அதிகாரம் 39வது இறைவசனம். அந்த 2வது கட்டளை குறித்து தான் தியானிக்கிறோம். உன் மீது நீ அன்பு கொள்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக. நாம் நம்மை எவ்வாறெல்லாம் அன்பு செய்கிறோம் என்று பார்க்கின்ற பொழுது, கடவுள் எனக்கு அருள் வழங்கல் தர வேண்டும், என் குடும்பத்தை நன்முறையில் வழிநடத்த வேண்டும், நல்ல உடலுள்ள நலம் தந்து என்னை பாதுகாக்க வேண்டும் என்று நம்மையே நம்முடைய அன்பின் வெளிப்பாடுகளாக இத்தனை வேண்டுதல்களை முன்வைக்கின்ற பொழுது, நம்மை நேசிப்பது போல நம் சகோதரரையும் நேசிக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஜெபங்கள் யாவும் எவ்வாறாக இருக்க வேண்டும், அல்லது நம் உள்ளத்தில் எழுகின்ற அந்த வெளிப்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், கடவுள் எனக்கு ஆசீர்வாதத்தை தந்ததைப் போல என் சகோதரனையும் ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய சகோதரனுக்கு அருள் வளங்களை வழங்க வேண்டும் என்பதையும் மனதில் தாங்க வேண்டும். யோவான் 13வது அதிகாரம் 34 முதல் 35 வரை உள்ள இறைவார்த்தைகள். யோவான் நற்செய்தி 13வது அதிகாரம் 34 முதல் 35 வரை உள்ள இறைவார்த்தைகள். நீங்கள் கடவுளினுடைய பிள்ளைகள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், உங்களுடைய அன்பு உங்கள் சகோதரருக்கு பாய்ந்தோடுவதாக இருக்க வேண்டும். சகோதரனை நோக்கி செல்கின்ற அந்த அன்பே இயேசுவினுடைய சீடர்கள் நாம், கிறிஸ்தவர்கள் நாம், நம்பிக்கையாளர்கள் நாம் என்பதை நம்முடைய அயலாருக்கு வெளிப்படுத்துவதாக இருக்கும். நாம் ஜெபிக்கின்ற பொழுது இறை வார்த்தையை திறந்து தியானிக்கின்றோம். வெளியில் சென்றதும் நம்முடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் யாவும் பிறருக்கு ஒவ்வாத வார்த்தைகளாக, சாபங்களாக, பொய்யாக, கெட்ட வார்த்தையாக, வஞ்சமாக, வன்மமாக வெளிப்படுகின்ற பொழுது நாம் வெறும் உதட்டளவில் கடவுளை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லிக்கொண்டு உள்ளத்தை பூட்டி ஒரு அறையில் வைத்து கொண்டு கடவுளுக்கு விரோதமாக செயல்படுகின்ற பிள்ளைகளாக மாறிடக்கூடாது. ஏனென்றால் ஒரு சகோதரன் சகோதரி என்று சொல்பவர்கள் ஒரு தாய் தந்தையினுடைய இரத்தத்தை தங்களினுடைய வாழ்வாக பெற்று வாழ்ந்தவர்கள். அப்படி வாழுகின்ற பொழுது ஒரு சகோதரன் ஒரு சகோதரிக்கு எதிராக எழுவது என்பது கடவுளுக்கு எதிரான பாவங்கள், முதன்மையான பாவங்களாக இருக்கும். ஏனெனில் கட்டளைக்கு எதிரான பாவமாக இது மாறியிருக்கிறது. இஸ்ரேல் மக்களை கடவுள் அழைத்த போது அவர்களை இறைவனுக்கு, யாவே கடவுளுக்கு பணிவிடை செய்து அவர் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு சகோதர குடும்பமாக இவர்களை உருவாக்க வேண்டும் என்று கடவுள் எண்ணினார். அதனால் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வருகிறார். பாபிலோன் தேசத்திலிருந்து அழைத்து வருவதற்கு இறைவாக்கினர்களை அனுப்புகிறார், இறை வார்த்தையை கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொண்ட அந்த பிள்ளைகள் எவ்வாறாக வாழ்கிறார்கள்? முதலில் தங்களினுடைய சொந்த தேவைகளை, பசியை முன்னிறுத்துகிறார்கள். கடவுளே, எங்களை இந்த பாலை நிலத்தில் கொன்றுவிடவா எங்களை அழைத்து வந்தீர் என்று. கடவுளினுடைய வழியை அறியாதவர்கள் கடவுள் தருகின்ற பாடங்களை புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், அடிமைத்தனத்தின் வீட்டில் நாங்கள் இருந்திருந்தால் எங்கள் வயிற்றை நிரப்பிக் கொண்டு இருந்திருப்போமே என்று. வெந்ததை தின்று வயிற்றை நிரப்புவதற்கு கடவுள் நம்மை அழைக்கவில்லை. மாறாக
கடவுளினுடைய வார்த்தையை எரிதணலாக உள்ளத்தில் தாங்கி அதன் வழி பிறரை வழிநடத்துவதற்கு கடவுள் நம்மை அழைக்கிறார். இயேசு என் சகோதரன் என்பதை நாம் எந்த நிலையில் மனதில் தாங்குகிறோம்? இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இருக்கீங்களா? இயேசு உங்களோட சகோதரர் தானே? சந்தேகம் யாருக்காவது இருக்கா? யாருக்காவது இயேசு என் சகோதரன் இல்லை அப்படின்னு சொல்றவங்க இருக்கீங்களா? இயேசுவே தன்னுடைய தாயை என்ன பண்றாங்க? சிலுவையில் இருக்கும்போது தன்னுடைய தாயை யோவானிடம் ஒப்படைத்து விட்டு சொல்கிறார், இவரை இது முதல் நீ தாயாக கொள்வாய், மகனாய் இவரை நீர் மகனாக கொள்வாய் என்று சொல்கின்ற அந்த வார்த்தைகள் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது? உலகினுடைய தாயாக தன் தாயை தருகிறார் என்றால் நம் எல்லோரையும் அவர் சகோதரராக ஏற்றுக்கொள்கிறார். இப்போ நம்ம சகோதரர்களாக இருந்துட்டு நம்ம சகோதரனுக்கு எதிராக பாவம் செய்யக்கூடாதுன்னா இயேசுக்கு எதிராக பாவம் செய்யக்கூடாது தானே? நம்மளுடைய ஒவ்வொரு பாவ செயலும் இயேசுவினுடைய சிலுவையின் பாரங்களை அதிகரிக்கிறது என்றால் நம்முடைய வாழ்வை எவ்வாறு நாம் திரும்பி பார்ப்போம்? நாம் சொல்கின்ற பொய், நாம் செய்கின்ற களவு, நாம் செய்கின்ற ஒவ்வொரு அநீதியும் சிலுவையின் பாரமாக மாறுகிறது என்றால் என் சகோதரன் இயேசுவினுடைய சிலுவையில் என்னுடைய பாவத்தை நான் அதிகமாக்கி பாவம் தவிர மற்ற அனைத்திலும் என் சகோதரனாக வாழ்ந்த இயேசுவுக்கு இன்னும் அதிகமாக நான் பாரத்தை கொடுக்கிறேன் என்பது நம்முடைய வாழ்வின் நிதர்சனமாக மாறிவிடும் என்பதை ஒரு காலமும் மறக்க கூடாது. மத்தேயு 6வது அதிகாரம் 14 முதல் 15 வரை உள்ள இறைவார்த்தைகள். மத்தேயு 6வது அதிகாரம் 14 முதல் 15 வரை உள்ள இறைவார்த்தைகள். நீங்கள் மன்னிக்கின்ற பொழுது மன்னிப்பை பெறுவீர்கள். நீங்கள் மன்னியாது மறத்து போன உள்ளத்தினராய் வாழ்கின்ற பொழுது கடவுளினுடைய மன்னிப்பை பெறுவதற்கு நாம் நம்மையே தகுதியற்ற நிலையில் வைத்துக் கொள்கின்றோம். இது ஒவ்வொரு நாளும் எல்லாருமே விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையை ஜெபம் சொல்வீங்க தானா? அந்த ஜெபத்தில் இந்த வார்த்தை குறித்து ஒரு பகுதி வரும், ஞாபகம் இருக்குதா? பிறருடைய குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். அந்த ஜெபம் மட்டும் இல்லை, ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனைனா, கடவுளை எனக்கு எதிராக செஞ்சவங்களோட பாவங்களை நான் மன்னிக்கிறேன், அதனால என் பாவத்தை நீங்க மன்னி. வேண்டுதல் அல்ல, நிபந்தனையோடு நாம் கடவுளிடம் வைக்கின்ற ஒரு ஜெபம். நான் பிறரை என் மனதால் மன்னிக்க மாட்டேன், என் பாவங்களை மன்னியும் என்று கேட்கின்ற பொழுது அந்த விண்ணகத்தில் இருக்கிற தந்தை கடவுள் கற்றுத்தந்த அந்த ஜெபத்திற்கு நாம் ஒவ்வொரு நாளும் சொல்கின்ற அந்த ஜெபத்திற்கு நாமே நம்முடைய வாழ்வால் மாற்று சிந்தனை கொடுப்பவர்களாக மாறிடக்கூடாது. உங்களை ஒருத்தவங்க கல்லால் அடிக்கிறாங்க, நிஜம் கிடையாது, ஒரு கற்பனை. யாராவது உங்களை ஒருத்தவங்க ஒரு சின்ன கல்லால் அடிக்கிறாங்க, மன்னிப்பீங்களா மாட்டீங்களா? மன்னிப்பீங்களா மாட்டீங்களா? கடவுள் முன்னிலையில் தானே இருக்கீங்க, சொல்லுங்களேன். மன்னிப்பீங்களா மாட்டீங்களா? மன்னிப்பீங்களா மாட்டீங்களா? சத்தமா மனசால உண்மையை சொல்லுங்க. மன்னிப்பீங்களா மாட்டீங்களா? மன்னிப்போம், சில நேரம் மன்னிக்க மாட்டோம். சரி, அந்த ஆளை மாற்றி வைக்கிறேன். கல்லால் அடிக்கிறது உங்களோட சின்ன குழந்தை. உங்கள் வீட்டில் நீங்கள் பெற்றெடுத்த அந்த குழந்தை ஒரு சின்ன கல் எடுத்து உங்கள் மேலே போடுறாங்க. மன்னிப்பீங்களா மாட்டீங்களா? மன்னிப்போம், அப்படிதானா? சரியா? அதே போல் உங்கள் வீட்டில் உங்கள் சகோதரர்களோட குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு கல் விளையாடிட்டு இருக்கும்போது தெரியாமல் கல்லை வீசி எறியும்போது ஒரு கல் உங்களை பட்டுருச்சு. மன்னிப்பீங்களா மாட்டீங்களா? மன்னிப்பீங்களா மாட்டீங்களா? மன்னிப்பீங்க. உங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் சண்டை, சரியா? அந்த வீட்டில் உள்ள ஒரு சின்ன கல் தெரியாமல் உங்கள் நிலத்தில் விழுந்துருச்சு. மன்னிப்பீங்களா சண்டைக்கு போவீங்களா? உங்களுக்கு அவங்களுக்கும் ஏற்கனவே ஒரு வாக்குவாதம். அந்த வீட்டுக்கு ஒரு மதில் எழுப்பி வச்சுருக்கீங்க. அந்த மதிலில் இருந்து ஒரு கல் உங்கள் வீட்டு பக்கமாக விழுந்துருச்சு. உங்கள் மேலே இல்லை, உங்கள் வீட்டு பக்கமாக விழுந்துருச்சு. என்ன நடக்கும்? சண்டை தான் நடக்கும், வெறும் சண்டையாக நடக்கும். இதுவரைக்கும் அந்த இங்கிலீஷ் டிக்ஷனரியில் நாம் கற்றுக்காத மொத்த வார்த்தைகளையும் அந்த டிப்பர் லாரியில் கொண்டு இறக்குறது போல் கொட்டி தீர்க்கிறது.
அப்படியே கொட்டிட்டு நாம் சும்மா இருக்க மாட்டோம். அது முழுசாக கொட்டி விட்டுட்டு போய் சேர்ந்ததான்னு பார்க்குறதுக்கு அந்த வீட்டு பக்கமாக எட்டி பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த கல்லெடுத்து அடுத்த வீட்டுக்கு நாமளை தான் போடுவோம். அவங்க தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மன்னிக்கிறதுக்கு மனசு இடம் தருமா? நிறைய நேரங்களில் நமக்கு தராது. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம சகோதரனா பார்க்கல. நம் ரத்தம் நம் பிள்ளைகள் என்ற எண்ணம் எங்கே இருக்கிறதோ அங்கே மன்னிப்பு முழுமையாக இருக்கும். எங்கே இவன் இவள் என்னுடையவர் அல்ல என்று நினைக்கின்ற பொழுது நாம் மன்னிப்பது கிடையாது. அப்படி பார்க்கின்ற பொழுது கடவுள் சொல்வார் இல்லையா, நீ தானே ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் சொல்கிற, நான் மற்றவங்க பாவங்களை மன்னிக்கிறேன், எனவே கடவுளை என்னோட பாவங்களை நீங்கள் மன்னிங்க அப்படின்னு சொல்கிறீங்கள. உன்னுடைய ஜெபத்திற்கு எதிராகவே நீ வாழ்ந்தால் மன்னிப்பை எங்கிருந்து பெறுவாய்? உன்னுடைய வார்த்தைக்கு எதிராக கடவுள் முன்னிலையில் அவருடைய திருவிடத்தின் முன்பாக அமர்ந்து கொண்டு முழந்தாள் பணியிட்டு பக்தியோடு ஆண்டவரே இதை நான் செய்வேன் என்னை மன்னியும் என்று கேட்கிறீர்கள். ஆனால் அந்த வார்த்தைக்கு எதிராக போகின்ற பொழுது உன் வார்த்தைக்கு நீயே மரியாதை கொடுக்காத இடத்தில் கடவுளிடமிருந்து அருளை நீ எவ்வாறு கேட்டு பெற்றுக்கொள்வாய்? கடவுள் உங்களுக்கு அருளை தரும்போது இந்த பாத்திரத்தை தலைகளை வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, கிளாஸை தண்ணி ஊற்றினா போகுமா? போகாது. ஏன்னா கடவுளிடமிருந்து பெறுவதற்கு தகுதியற்ற நிலையில் நாம் நம்முடைய வாழ்வை மாற்றி வைத்திருக்கிறோம். உரிய நிலையில் இருக்கின்ற பொழுது, தாட்சியோடு இருக்கின்ற பொழுது கடவுளினுடைய அருளை பெறுவதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக மாறுவோம். கடவுள் மன்னிப்பவர் தான், ஆனால் பெறுகின்ற வகையில் நம்முடைய வாழ்வு இருப்பதில்லை. கொலோசையர் 3வது அதிகாரம் 13வது இறைவசனம். தூய பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 13வது திருவசனம். கொஞ்சம் பொறுத்து கொள்றது அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. நம்ம எதையெல்லாம் பொறுத்து கொள்வோம், யாரையெல்லாம் பொறுத்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு ரொம்ப விருப்பமானவங்க திருப்பி திருப்பி நமக்கு தொந்தரவு தரும்போது பல்ல கடிச்சிட்டு பொறுத்துப்போம். சரியா? எடுத்துக்காட்டுக்கு உங்கள் வீட்டில் கணவன் மனைவியாக நீங்கள் வாழ்ந்து, திருமணமானவர்கள் மட்டும் கணவன் மனைவியாக நீங்கள் வாழ்ந்து வருகிறீர்கள். அவ்வாறு வாழ்ந்து வருகின்ற பொழுது கணவர் உங்கள் உணவினை ஒரு வார்த்தை தவறாக சொல்லிவிட்டார். உப்பு இல்லை, இந்த சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் யாராவது அந்த சாப்பாடை எடுத்து அவர் தலையில் கொட்டிட்டு அந்த பிளேட்டால் ஒரு அடி கொடுத்துருக்கீங்களா? இத்தனை வருஷம் சமைச்சு போடுறேனே, இவ்வளவு நாள் நல்லா சமைச்சிருக்கேனே, என்னைக்காவது வாதிறந்து ஒரு பாராட்டு தந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக ஒரே ஒரு தப்பு, இந்த 20 வருட திருமண வாழ்வில் மறந்து இன்னைக்கு ஒரு நாள் நான் உப்பு போடாமல் விட்டேன், அதை ஒரு பெரிய குறையா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சண்டைக்கு போவீங்களா? மனுஷன் தெரியாமல் செஞ்சுட்டாரு, பல்ல கடிச்சிட்டு பொறுத்து போயிடுவோம் அப்படின்னு நினைப்பீங்களா? பொறுத்து போகிறது ஒரு பழக்கமாக இருக்கும். உங்களோட அன்பு குழந்தைங்க, உங்களோட பிள்ளைங்க ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளில் வந்துட்டு அம்மான்னு சொல்லி நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தைகளை கேட்கல, வேலைக்கு போக சொல்கிறீங்க அல்லது ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொல்கிறீங்க, குழந்தைங்க போகலை. அதுக்காக பிள்ளை வெளியே விட்டு கதவை போட்டுவீங்களா? இல்லை பொறுத்துக்கிட்டு அந்த வேலையை நீங்களே செய்வீங்களா? பொறுத்துப்போ. அதே பிரச்சனையில் நேரம் நடந்த அதே கதை தான். உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க இல்லைன்னு சொன்னால் நீங்கள் யார்கிட்டையாவது சச்சரவுலையோ இல்லை மன தாங்கல்லையோ இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்துட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறார். சாதாரண வார்த்தை தான், அது உங்களுக்கு ஒரு சின்ன வருத்தத்தை தருது. பொறுத்து போவீங்களா இல்லை அவரோட வாதத்துக்கு நிற்பீங்களா? சில நேரங்களில் அமைதியாக இருந்தாலும் அந்த உள்ளத்துக்குள்ளே எழும் தெரியுமா ஒரு வேதனை. நான் அமைதியாக எம்பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன், தேவையில்லாமல் வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏன் என்கிட்ட செய்யணும்? அமைதியாக இருக்கணும். ஒரு ரொம்ப பேசக்கூடிய உள்ளமாக இருந்தானா வாயில் இருக்கிறதெல்லாம் உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் வாய் வழியாக அவங்க எல்லாருக்குமே கொடுக்குறவங்களா இருப்பாங்க. நம்ம பொறுத்து போகணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளோட பொறுப்புணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். பொறுத்து செல்லுகின்றவர்கள் பொறுப்புணர்வுகளை புரிந்து கொள்ளுபவர்களாக இருக்க வேண்டும். 1 யோவான் 3:17. 1 யோவான் 3:17.
கடவுளினுடைய அன்பு எங்கே நிலைத்திருக்கும் என்றால், யார் யாரெல்லாம் பொறுப்புணர்வோடு செயல்படுகிறார்களோ, தன் சகோதரனினுடைய தேவையை அறிந்து கொள்கிறார்களோ, அவர்களிடம் கடவுளுடைய அன்பு நிரம்ப இருக்கும். அதை அறிந்து கொள்ளாதவர்களிடம் கடவுளிடமுடைய அன்பு என்பது இல்லாமல் இருப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. நோய்வாய்ப்பட்டு ஒரு முதிய தந்தை இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு 7 அல்லது 8 குழந்தைகள் இருக்கிறார்கள். தந்தை தனிமையில் தன்னுடைய துணையை இழந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார். குடும்ப வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட கடைசி மகன் எல்லாமே இருந்து பார்த்துக்கிட்டு வர்றாங்க. மற்ற சகோதரர்களோ சகோதரிகளோ அந்த தந்தையை கவனித்துக் கொள்வதே கிடையாது. ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாருமே பொறுப்பான பிள்ளைகள், நீங்கள் செய்ய மாட்டீங்க, அதனால் வேறு ஏதாவது ஒரு பிள்ளைகளை வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறீங்க? அவங்க தந்தையை கவனிக்கிறதில்ல, நேரம் செலவிடுறதில்லை, உணவு கொடுப்பதில்லை, மருத்துவ செலவுகளை பார்த்து கொள்வதில்லை. என்னுடைய தந்தை என் மீது அன்பு கூர்ந்து அவர் எனக்கு கல்வி தந்ததால், அவர் தியாகத்தை எனக்கு முழுமையாக தந்ததால், தன்னுடைய இளமை காலத்தை எனக்கு நிறைவாக தந்ததால் இந்த ஆசீர்வாதமான நிலையில் நான் இருக்கிறேன் என்பதை மறந்து, அந்த கைவிடப்பட்ட நலிந்த நிலையில் இருக்கின்ற அந்த தந்தையை கவனியாது இருந்துவிட்டு, அவரினுடைய இறுதி நாட்களையும் கண்டும் காணாமலும் இருந்துவிட்டு, இறந்த பிறகு போய் திருமண விருந்து வைப்பதைப் போல மண்டபம் பிடித்தும் அவ்வளவு உணவுகளை கொடுத்தும் அவருக்கு பட்டுடுத்தியும் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா? இறப்புக்கு பார்சல் போடுறீங்க, தண்ணி போடுறீங்க, நினைவு பூசைக்கு பிரியாணி போடுங்க, புரோட்டா போடுங்க, என்ன வேணாலும் போடுங்க. அந்த தந்தை பசியாக இருக்கும்போது போய் சாப்பாடு கொடுத்தீங்களா? இறந்து ஒரு 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் அவரை நடுவீட்டில் வைத்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இருந்து அவர் சொன்னதெல்லாம், அவர் செஞ்சதெல்லாம் நினச்சி ஒப்பாரி வைக்கிறீங்க. அப்பா, நீங்கள் இருந்த நேரம் எனக்கு இதை செஞ்சீங்களே, அதை செஞ்சீங்களே, நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்லாம் கூப்பாடு போடுறீங்க. அன்பின் வெளிப்பாடு ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அதே தந்தை படுக்கையில் இருந்தபோது நீ எங்கே சென்றாய்? உன்னுடைய பொறுப்புணர்வு எங்கே போனது? அப்போ வெறுமனே ஊருக்காக ஒரு கபட நாடகம் எதற்காக? இதுதானே பொறுப்புணர்வுடன் இருக்கக்கூடிய ஒரு சகோதரனுடைய பண்பாக இருக்கும். கடவுளினுடைய அன்பில் வாழ்கின்ற நாம், தந்தையினுடைய அன்பில் வாழ்கின்ற நாம், தந்தையை கவனியாதிருந்து விட்டு கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் செய்வதை போல இறந்த பின்பு உன்னுடைய இரக்கத்தை காட்டி அல்லது அன்பான வார்த்தைகளை காட்டி என்ன பலன்? ஊர் ஒருவேளை உன்னை நல்ல பிள்ளை என்று சொல்லும், ஒருவேளை கொஞ்சம் சத்தமாக அழுதா இல்லை ரொம்ப அதிகமாக கண்ணீர் விட்டா ஊர் வேணா ஒன்று நல்லவன்னு சொல்லும். இறந்து கிடக்கின்ற அந்த தந்தைக்கும் இரக்கம் மிகுந்த அந்த தந்தைக்கும் தெரியும் உன் உள்ளம் எப்படிப்பட்டது என்று. உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் நீ எத்தகைய ஒரு இருளான பக்கத்தை வெளிப்படுத்தினாய் என்பதை அந்த தந்தை சொல்வார். நடுத்தீர்வையின் போது அந்த பக்கங்களை புரட்டி உறக்கச் சொல்வார். இவ்வளவு செய்தாயே, இவ்வளவு போலித்தனத்தை வெளிப்படுத்தினாயே, இவ்வளவு கபட நாடகங்களை செய்தாயே, தேவையில் இருக்கின்ற பொழுது உன் பொறுப்புணர்வு எங்கே சென்றது? யாக்கோபு 2வது அதிகாரம் 15 முதல் 16 வரை உள்ள இறைவார்த்தைகள். யாக்கோபு 2வது அதிகாரம் 15 முதல் 16 வரை உள்ள இறைவார்த்தைகள். உன் சகோதரன் அல்லது உன் சகோதரி ஒருத்தர் ரொம்ப குளிரில் இருக்கார், அவருக்கு தேவை ஒரு கம்பளி அல்லது ஒரு கதகதப்பான ஒரு இடம். அந்த நேரத்தில் போயிட்டு
ஐயா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஃபேன் போடட்டுமா ஏசி போடட்டுமான்னு கேட்பீங்களா? இல்லை தானே. என்ன தேவையோ அதை கொடுக்கணும். அதே போல் அடிக்கிற வெயிலில் ஒருத்தர் வர்றாரு, ரொம்ப வேர்த்திருக்கு, கம்பளி கொண்டு உங்களை மூடட்டுமா, அந்த வீட்டில் இருக்கிற அந்த சூடான இடத்துல போயிருங்க அப்படின்னு சொல்கிறதும் ஒன்று தான். என்ன தேவை என்பதை அறிந்திருக்க வேண்டும். ஒருவர் உடையின்றி இருக்கிறார். உடையின்றி இருக்கின்ற அந்த மனிதரை பார்த்துவிட்டு உங்களுக்கு ஆடம்பரமான உணவை தயார் செய்யவா என்ற கேள்வியை கேட்பதற்கு முன்பாக ஆடையின்றி இருப்பவரை உடுத்துவது நம்முடைய கடமை என்பதை, அது நம்முடைய பொறுப்பு என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் பொறுப்பற்ற தன்மையில் இருந்து பொறுத்து கொள்வதை மறந்து பொறுப்புணர்வுடன் வாழ கற்றுக்கொள்கின்ற பொழுது திரு அவையோடு ஒன்றி வாழ கடவுள் நம்மை அழைக்கிறார். திரு அவை என்று சொன்னால் நம்ம எல்லாரும் நினைக்கிறது மாதிரி நம்மளோட திருத்தந்தை, ஆயர்கள், அடுத்த அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், அந்த கட்டமைப்பை திரு அவை என்று நான் இங்கே குறிப்பிடவில்லை. நாம் அனைவரும் திரு அவை. இந்த திரு அவையினுடைய அங்கங்கள் நாம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த திரு அவை நம்மோடு எவ்வாறு உண்மையான சகோதரத்தோடு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். திருப்பாடல் 133 1வது அதிகாரம். திருப்பாடல் 133 1வது இறைவசனம். அதோட சேர்த்து திருத்தூதர் பணி 3வது அதிகாரம் 4வது அதிகாரம் 32வது இறைவசனம். திருத்தூதர் பணி 4வது அதிகாரம் 32வது இறைவசனம். நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்கீங்கள, யாரும் அவங்கவுங்கள மட்டும் யோசிச்சு பாருங்க. நீங்கள் போட்டிருக்க கண்ணாடி நீங்கள் தயாரிச்சதா? நீங்கள் முகத்தில் பூசியிருக்கீங்களா பவுடர், அதை நீங்கள் தயாரிச்சதா? நீங்கள் உடுத்தி இருக்கிற உடை நீங்கள் தயாரித்ததா? யாரோ நமக்கு தெரியாத ஒரு சகோதரனோ அல்லது சகோதரியோ தங்கள் உழைப்பை நமக்காக தந்தது. ஒரு சாதாரணமாக வீட்டில் சமைப்பீங்க, அப்படி தானே? சமைப்பீங்கள்ல, அதில் இருக்கிற எந்த பொருள் நம்ம கடற்கரை கிராமத்தில் நாமளாக வீட்டில் உருவாக்குறது? அரிசி வச்சுப்போம். எந்த வீட்டில் அரிசி விளைவிக்கிறீங்க? கிடையாது, அப்படி தானே? மிளகு, மல்லி அப்படின்னு இருக்கக்கூடிய மற்ற காரியம், இதில் ஏதாவது நீங்கள் தயாரிக்கிறீங்களா? சகோதரர்கள் ஒன்றித்து வாழ்வது அதற்குடைய எடுத்துக்காட்டு. பல பொருட்கள் ஒன்றிணைந்து நமக்காக பிறர் செய்த நற்காரியங்களை அனுபவித்து வாழ்றோம். இங்கே எல்லாரும் வந்திருக்கீங்க தானே? இந்த மேலே போடுற ஃபேன் இது நீங்கள் தயாரிச்சதா? நீங்கள் அமர்ந்திருக்கின்ற இந்த நாற்காலி நீங்கள் தயாரிச்சதா? கிடையாது, அப்படிதான். இந்த பில்டிங் நீங்கள் கட்டினதா? ஏதோ ஒரு சகோதரர் இறை வார்த்தையை தன்னுடைய பிள்ளைகள் கேட்க வருகின்ற பொழுது அவர்கள் இறைவனினுடைய வார்த்தையை கேட்பதற்கு இவையாவும் அவர்களுக்கு தேவையாக இருக்கும் என்று நினைத்து உருவாக்கியதனுடைய நற்பலனை அனுபவிக்கிறோம். ஏன்னா ஒருத்தவங்க விதைக்கிறாங்க, இன்னொருத்தவங்க தண்ணி ஊற்றுறாங்க, இன்னொருத்தவங்க பராமரித்து வளர்க்குறாங்க. விதைப்பவர் அந்த கனியை உண்பார் என்பது கிடையாது. ஆனால் அந்த மரம் ஒரு நாள் கனி கொடுக்கும். அந்த கனியை என்னுடைய சகோதரன் சகோதரி யாராவது அனுபவித்துக் கொள்வார்கள் என்பதற்காக ஒவ்வொருவரும் செய்கின்ற தியாகம். இப்போ நம்ம எல்லாரும் இருக்கிறோம், அப்படித்தானே? நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தியாகமும் யாருக்காக? திருமணமானவங்க யாருக்காக எல்லா தியாகத்தையும் செய்கிறீங்க? பிள்ளைகளுக்காக. இப்போ உங்களுக்கு மனசில் ஒரு சந்தேகம் வருது, என் மகளோ என் மகனோ என்னை பார்க்க மாட்டாங்க, என்னை கொண்டு ஒரு அநாதை இல்லத்தில் சேர்த்துருவாங்க அப்படின்னு நினச்சா இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுவீங்களா? காட்ட மாட்டோம். ஏன்னா இதனுடைய பலனை ஒரு நாள் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணமும் ஒரு விதத்தில் ஒரு சுயநலமும் நம் மனதில் இருக்கும். ஆனால் பிள்ளைகள் தங்களுடைய கடமையை செய்கின்ற வகையில் இவர்களை வளர்க்க வேண்டியது நம் பொறுப்பு என்பதை உணர்ந்து ஒரு தாயும் தந்தையும் ஒரு பிள்ளையை வளர்ப்பார்களானால்
அந்த குழந்தைகள் தங்களினுடைய தாய் தந்தையினுடைய இறுதி நாட்களில் கைவிடா குழந்தைகளாக இருக்கும். யாரை? தன்னுடைய பெற்றோரை கைவிடாத பிள்ளைகளாக இருக்கும். நம்ம எல்லாமே பொருள் ரீதியாக கொடுத்துருவோம். பிள்ளைக்கு ஒரு நல்ல கல்வி கொடுக்குறோம், நல்ல உடை கொடுக்குறோம், உறைவிடம் கொடுக்குறோம். நல்ல பழக்க வழக்கங்களை கொடுக்க தவறினீர்கள் என்றால் அந்த பற்றாக்குறை நம்முடைய பிள்ளைகளை மட்டும் பாதிக்கும். தாய் தந்தை விடுகின்ற ஒரு சில கடமைகள் நம்முடைய பிள்ளைகளினுடைய மூலமாக நமக்கே திருப்பி கிடைக்கும். நீங்கள் விதைச்சது உங்கள் பிள்ளைகள்கிட்ட உள்ள அறுவடை திருப்பி யாருக்கு தான் கிடைக்க போகுது? நமக்கு. நாம் விதைத்தது கெட்ட கனியாக இருந்தால் நமக்கு அது கிடைப்பது நற்கனியாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. விதைத்தது நற்கனியினுடைய விதையாக இருந்தால் அந்த நற்கனி நமக்கு மட்டுமல்ல, இருக்கின்ற எல்லோருக்கும் பலன் தரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உண்மையான சகோதரத்துவத்தினுடைய வெளிப்பாடு என்று பார்க்கின்ற பொழுது ஒரு சில படிநிலைகளை கடவுள் இறைவார்த்தை மூலமாக தருகிறார். யோவான் 13வது அதிகாரம் 34வது இறைவசனம். யோவான் 13வது அதிகாரம் 34வது இறைவசனம். சகோதர வாழ்வின் முதல் படிக்கட்டு அன்புடன் நடப்போம். அன்புடன் நடப்பதே நம்முடைய சகோதர வாழ்வின் முதல் படிநிலை. இரண்டாவது, தூய பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 13வது இறைவசனம். தூய பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 13வது இறைவசனம். இரண்டாவது படிநிலை மன்னித்து வாழ்வது. முதல் படிநிலை அன்புடன் வாழ்வது, இரண்டாவது படிநிலை மன்னித்து வாழ்வது. அடுத்தது 1 யோவான் 3வது அதிகாரம் 17வது இறைவசனம். தேவையில் இருப்போருக்கு உதவி செய்வது மூன்றாவது படிநிலை. தேவையில் இருப்பவர்களுக்கு அப்படி என்று சொல்கின்ற பொழுது பிறர் தேவையை அறிந்தால்தான் தேவைக்கேற்ப உதவி செய்ய வேண்டும். கண்ணை மூடிக்கொண்டு என்னுடைய வாழ்வின் மிச்சத்தை பிறருக்கு கொடுப்பதல்ல, நம் எச்சங்களை பெற்று வாழ்வது நம் சகோதரனுக்கு உரிய கடமையாக இருக்காது. அவன் தேவை இது, எனவே அந்த தேவையை அறிந்து நான் கொடுப்பவனாக இருக்க வேண்டும். கலாத்தியர் 3வது அதிகாரம் 28வது இறைவசனம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 28வது இறைவசனம். நான்காவது படிநிலையாக பிரிவினை பாராது ஒற்றுமையுடன் வாழ்வது. அதாவது சகோதரர்கள் 4 நல்ல குணங்களை தங்களிடையே கொண்டிருக்க வேண்டும். சகோதர சகோதரியாக வாழ வேண்டும் என்றால் அன்புடன் வாழ வேண்டும், அதே போல மன்னித்து வாழ வேண்டும், தேவையில் இருப்போருக்கு உதவி செய்ய வேண்டும், ஒற்றுமையுடன் வாழ வேண்டும். இந்த 4 படிநிலைகளும் தான் சகோதர வாழ்வின் அடித்தளமாக அமைகிறது. இதை மனதில் தாங்கவே கடவுள் விவிலியத்தினுடைய அடிப்படையில் சகோதரத்துவத்தினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அடுத்து இன்னைக்குள்ள தலைப்பு என்ன சொன்னோம் தெரியும், ஞாபகம் இருக்கா? சகோதர அன்புக்கு எதிரான பாவம். சகோதர அன்புக்கு எதிரான பாவம் அப்படின்னு சொல்லும்போது யோசேப்புன்னு ஒரு மனிதர் விவிலியத்தில் உண்டு. நம்ம நேற்று விழா கொண்டாடின யோசேப்பு இல்லை, பழைய ஏற்பாட்டினுடைய யோசேப்பு, யாக்கோபினுடைய புதல்வர் யோசேப்பு. அந்த யோசேப்புக்கு ஒரு பிரச்சனை இருந்தது.
அப்பாவோட கடைசி பிள்ளைங்கிறதுனால அப்பா மற்ற பிள்ளைகள் எல்லோரையும் விட அந்த மகனை அதிகம் அன்பு செய்கிறார். அந்த அன்பை பெற்றுக்கொண்ட அந்த சகோதரர்களினுடைய வாழ்வில் இத்தனை உழைப்புகளை மூத்த மகனாக நான் தருகிறேன், இரண்டாவது மகனாக நான் கொடுக்கிறேன், ஆணிரைகளை கவனித்துக் கொள்கிறேன், நான் வயலுக்கு செல்கிறேன், அறுவடை செய்து கொண்டு வருகிறேன், எல்லாவற்றையும் மூத்த சகோதரர்கள் நான் செய்து கொண்டிருக்க இளைய சகோதரனை மட்டும் ஏன் இந்த தந்தை யாக்கோபு இவ்வளவு அதிகமாக அன்பு செய்கிறார்? ஒருவேளை எங்கே அந்த புத்தகத்தோட கதை இருக்கும் அப்படின்னு சிந்தனை இருந்தால் தொடக்க நூல் 37வது அதிகாரம் மற்றும் 42வது அதிகாரம் முதல் 45வது அதிகாரம் வரை யோசேப்பினுடைய கதை வரும். மாஸ்டர் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நேரம் ஆகும். 37வது அதிகாரம், தொடக்க நூல் 37வது அதிகாரம், அடுத்து தொடக்க நூல் 42லிருந்து 45வது வரை உள்ள அதிகாரங்களில் யோசேப்பினுடைய வாழ்வு தரப்படுகிறது. அந்த யோசேப்புக்கு முதல்ல ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? சகோதரர்கள் சகோதரர்களுக்கு எதிராக எழும்புகிறார்கள். இதோ கனவுகளினுடைய மன்னன் வருகிறான், இவனை கொன்று போடுவோம். என்ன செய்கிறாங்க? அப்பாவுக்கு அன்புக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கான், இவனை பேசாமல் கொன்று போட்டுருவோம். இவனை நாங்கள் கொன்று போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த அன்பு யாருக்கு கிடைக்கும்? எங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு வழக்கமாக கொடுக்குறாங்க, கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னா எங்களுக்கு தானே தரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் கடவுளினுடைய பார்வை வேறு. முதல்ல கொல்லணும்னு நினைக்கிறாங்க. அடுத்த படிநிலை ஒரு பள்ளத்தாக்கிலே ஒரு குன்றிலே அவனை போட்டுட்டு போயிடலாம், அந்த விலங்குகள் இவனை அடித்து கொன்று விட்டது என்று ஒரு கதையை உருவாக்கலாம் நினைக்கிறான். கடவுளுடைய சித்தம், வணிகர்கள் வருகிறார்கள், பேசாமல் இவனை விற்று நம்ம பணம் பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறான். விற்கிறான். அவன் விற்கப்பட்டவன் ஒரு வல்லமை உள்ள இடத்திற்கு கடவுளால் அழைத்து செல்லப்படுகிறான். நீ உன் சகோதரனுக்கு எதிராக நீ எழலாம், உன் சகோதரனை நீ வீழ்த்தாட்ட எண்ணலாம், உன் சகோதரிக்கு எதிராக உன்னுடைய வஞ்சக வலையை விரிக்கலாம். காப்பாற்ற கடவுள் நினைத்தால் நீ என்ன கருமமே கண்ணாக செய்தாலும் கடவுளினுடைய ஒற்றை புள்ளியை கூட உன்னால் மாற்ற முடியாது. கடவுள் நினைத்ததை மாற்றுபவன், மாற்றி அமைப்பவன் இந்த உலகத்தில் எவனும் இல்லை. யோசேப்பு ஒரு உதாரணம். முதலில் ஒரு ஊழியனாக தன் பணியை தொடங்குகிறார். கடவுள் அவனுக்கான வாய்ப்பை தருகிறார். அரசனினுடைய ஆளினுடைய பார்வை அவன் மீது படுகிறது. அவனுக்கு எதை ஒரு குறையாக சொன்னார்களோ, இதோ கனவுகளினுடைய மன்னன் வருகிறான் என்று சொன்ன அதே யோசேப்பை கனவுகளுக்காக அரியணையின் முன்பு கடவுள் நிறுத்துகிறார். என்னுடைய கனவுகளுக்கு விளக்கம் தர யாராவது இருக்க மாட்டார்களா இந்த உலகத்தில் என்று கேட்டபோது யோசேப்பை கடவுள் அவர்கள் முன்னிலையில் நிறுத்துகிறார். அந்த நாட்டின் குடிமக்களை அல்ல, அடிமையாக விற்கப்பட்ட ஒருவன் அடிநிலையில் பணியை தொடங்கிய ஒரு யோசேப்பை கடவுள் முன்னிலையில் நிறுத்தி, உனக்கு வழிகாட்ட கடவுள் இவனை அழைத்து வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அழைத்து வரப்பட்டவன் சொல்லுகிறான், இதுதான் இந்த கனவினுடைய வெளிப்பாடு. பஞ்சம் வரப்போகிறது, பட்டினி உன் மக்களை ஆட்கொள்ளப் போகிறது. இந்த வளமையின் நாட்களில் நீ உன்னுடைய வாழ்வை களஞ்சியத்தில் சேர்த்து வை. வளமையை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த வளமைகளை சேர்த்து வை. வறுமையின் நாட்களில் இந்த உலகிற்கு நீ படியளப்பவனாக இருப்பாய். உன் வயிற்றை நிரப்பி உலகின் வயிற்றையும் நிரப்புகின்ற தானிய களஞ்சியங்களை ஒவ்வொரு இடத்திலும் நீ உருவாக்கு என்று சொல்கிறார். உருவாக்குகிறான். கடவுளை நம்புகிறான், கடவுளினுடைய வார்த்தையை நம்புகிறான், கடவுளினுடைய ஊழியனை நம்புகிறான். நம்பப்பட்ட அந்த சகோதரன் கொடுத்த வார்த்தைகள் ஒவ்வொரு நிலையாக நடந்தேறுகிறது. நடந்தேறி வந்தபோது பட்டினி பஞ்சம் என்ற நாட்கள் வருகின்ற பொழுது யார் அவனை தூக்கி எறிந்தார்களோ அவர்கள் வந்து அவன் முன்னிலையில் மண்டியிட்டு கேட்கிறார்கள், உணவு தாருங்கள் என்று. எவனை கொன்று போட வேண்டும் என்று நினைத்தோமோ, எவனை குழியில் தள்ள வேண்டும் என்று நினைத்தோமோ, எவனை விற்றோமோ அவன் முன்னிலையில் மண்டியிட்டு உணவுதா என்று கேட்கின்ற ஒரு நிலைக்கு கடவுள் கொண்டு நிறுத்துகிறார். அது கடவுளினுடைய திருவுளம். ஏனென்றால் நீ ஒதுக்கிய ஒரு கல்லை உன் கட்டிடத்திற்கு மூலைக்கல்லாக கடவுள் மாற்றினார். அந்த பஞ்சத்தினுடைய மொத்த அடித்தளமாக யோசேப்பை மாற்றி அமைக்கிறார். ஆனால் அந்த சகோதரன் பொறுமை காக்கிறார்.
பட்ட வேதனைகளை திரும்பி பார்க்கிறான். தனிமையில் சென்று கண்ணீர் வடிக்கிறான். ஒருவேளை என் தந்தையோடு நான் இருந்திருந்தால் என் சகோதரர்கள் உணவின்றி தவித்திருக்க மாட்டார்களே, அந்த கனவின் மூலமாக என் தந்தையின் களச்சியத்தை நிரப்பியிருப்பேனே என்று எண்ணியிருக்கிறான். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி மனித பலவீனம் யோசேப்பை ஆட்கொண்டதோ என்னவோ, அவன் நினைக்கிறான், இந்த சகோதரர்கள் என்னை கொன்று போட துடித்தவர்கள் அல்லவா, வெறுமனே நான் தான் சகோதரன் என்று ஏன் சொல்வேன்? இவர்களுக்கு கடவுளினுடைய நியமங்களையும் படிப்பினைகளையும் நான் வெளிப்படுத்துவேன். அந்த சகோதரன் சொல்கிறான், என்னுடைய அன்பு சகோதரமே, நீ யாரை வேண்டாம் என்று ஒதுக்கினாயோ அந்த யோசேப்பு நான். சகோதரர்கள் தங்கள் பழிபாவத்தை மறந்து அவனை அரவணைத்து கதறுகிறார்கள். இடைப்பட்ட நிலையில் தந்தையை பார்க்க வேண்டும், தந்தையினுடைய கடைசி புதல்வனை அழைத்து வாருங்கள் என்றெல்லாம் நாம் வாசிப்போம். அது நாம் அறிந்தது. சகோதரர்கள், பிரிந்த சகோதரர்கள் இணைகின்ற பொழுது நல்வாழ்வு நமதாகும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது பாவத்தினுடைய விளைவுகளை அனுபவிக்காமல் இருக்க மாட்டோம். செய்த பாவம் நம்மை துரத்தும். அந்த பாவத்திற்குரிய பலனை அந்த சகோதரர்கள் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்பதாக நினைத்து கொண்டு கடவுள் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு நல்வாழ்வை வழங்குகின்றார். இந்த சகோதர பாசத்திற்கு எதிராக 2 பெரும் பாவங்கள் இருக்கிறது. ஒன்று பொறாமை, மற்றொன்று பகைமை. பொறாமையும் பகைமையும் எந்த சகோதர வாழ்வில் அதிகமாக இருக்கிறதோ அங்கே வீழ்ச்சி இருக்கும். 1 யோவான் 3வது அதிகாரம் 15வது இறைவசனம். 1 யோவான் 3வது அதிகாரம் 15வது இறைவசனம். நம்முடைய சகோதர சகோதரிகளை வெறுப்பவர்கள் கொலையாளிகள். யோசேப்பினுடைய வாழ்வு இதற்கு ஒரு உன்னத உதாரணம். என் சகோதரனை நான் பகைமையால் வீழ்த்தாட்ட நினைத்தேன். என் சகோதரன் மீது கொண்ட பொறாமையால் அவனை கொன்றுவிட நினைத்தேன். அந்த பழிபாவம் ஊழ்வினையாக வந்து நம்மை உறுத்தும் என்பதை மனதில் தாங்க வேண்டும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 19 முதல் 21 வரை உள்ள இறைவார்த்தைகள். கலாத்தியர் 5வது அதிகாரம் 19 முதல் 21 வரை உள்ள இறைவார்த்தைகள். கடவுளினுடைய சகோதரத்துவத்திற்கு எதிரான இத்தனை பழிபாவங்களை சுமந்து கொண்டு நம்மால் நடக்க இயலாது. நீங்கள் ஒரு பயணம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, ஒரு திருப்பயணம் போகிறீங்க, வேளாங்கண்ணிக்கு போகிறீங்க, இல்லைன்னு சொன்னால் எந்த இடத்துக்கு போகலாம், கொஞ்சம் தூரமாக போவோமா, வெளிநாட்டுக்கு போகிறீங்கன்னு, லூர்து மாநகருக்கு போகிறீங்க, மாதாவை பார்க்குறதுக்கு லூர்து மாநகருக்கு போகிறீங்க. ஃப்ளைட்டில் எத்தனை கிலோ எடுத்துகிட்டு போக முடியும்? எவ்வளவு கிலோ கொண்டு போகலாம்? ஒரு 20 கிலோ 30 கிலோ கொண்டு போகலான்னு வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுக்கு நிறைய தேவைன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க? சாப்பாடு, உடை, தேவையான காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 கிலோ கொண்டு போனால் உங்களால் அந்த பயணத்துக்கு போக முடியுமா? முடியாது. அப்படி தானே அந்த சுமைகளை இறக்கி வைக்கணும். என்ன தேவையோ அதை மட்டும்தான் கொண்டு போக முடியும். மற்றொரு எடுத்துக்காட்டாக வைத்துக்கொண்டா, நீங்கள் ஒரு 5 லட்சம் ரூபாய் கொண்டு நீங்கள் ஒரு வாகனத்தில், பொது வாகனத்தில் பயணம் போகிறீங்க. உங்களால் தூங்க முடியுமா? நிம்மதியாக உங்களால் அந்த காசை கொண்டு போகும்போது தூங்க முடியுமா? முடியாது. அப்படி தானே? அதே இது ஒன்றும் இல்லாமல் போகிறீங்க, சரியா? பஸ்ஸுக்குள்ள காசு மட்டும்தான் இருக்குது, உங்களால் தூங்க முடியுமா? முடியாது. முடியும். சுமைகள் அதிகமாகின்ற பொழுது வாழ்வு நம்மை வீழ்த்தாட்டும். சுமைகள் அதிகமாகின்ற பொழுது வாழ்வு நம்மை வீழ்த்தாட்டும். ஆனால் யார் கடவுளினுடைய அருளை அதிகமாக எடுத்து செல்கிறார்களோ
அவர்கள் ஆசீர் நிரம்ப பெற்றவர்களாக இருப்பார்கள். இதற்குடைய தீர்வாக, இந்த பாவங்களுக்கு எதிரான தீர்வாக கடவுள் நமக்கு என்ன சொல்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது, மத்தேயு 6வது அதிகாரம் 14 மற்றும் 15 வரை உள்ள இறைவார்த்தைகள். மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 14 மற்றும் 15 வரை உள்ள இறைவார்த்தைகள். கொலோசியர் 3வது அதிகாரம் 13வது இறைவசனம். கொலோசியர் 3வது அதிகாரம் 13வது இறைவசனம். மன்னித்து ஒற்றுமையுடன் வாழ்வோம், சகோதர அன்பிற்கு எதிரான பாவங்களை விடுப்போம். கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னிப்பவர். ஊதாரி மைந்தன் தந்தைக்கு எதிராக பாவம் செய்துவிட்டு திரும்பி வந்தபோது அரவணைத்த கடவுள் அவனுடைய காலுக்கு மிதியடியையும் கைக்கு மோதிரத்தையும் உடலுக்கு மேலுடையும் அணிவித்து, மகனே, நீ இறந்து போயிருந்தாய், இன்று உயிருடன் வந்துள்ளாய். நாம் பழிபாவத்தில் இருப்பதல்ல, திருந்தி வர வேண்டும் என்கின்ற அந்த உன்னத நிலையை நாம் பெற வேண்டும். எப்பொழுது யோசேப்புக்கு எதிராக தாங்கள் செய்த பாவங்களை நினைவு கொண்டு அந்த சகோதரர்கள் கண்ணீர் விட்டு மன்னிப்பு வேண்டிய போது அரவணைத்த அந்த சகோதரனைப் போல நாமும் மன்னித்து வாழ வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னிப்பினுடைய மறுரூபமாக வாழ்ந்த இயேசு சிலுவையில் இருந்தபோது ஒரு வார்த்தையை, ஒரு பொன்மொழியை நமக்கு தந்தார். தந்தையே, இவர்கள் அறிவது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். தன்னுடைய சகோதரர்களினுடைய பாவங்களை மன்னித்து இயேசு இந்த உலகிற்கு மீட்பை கொண்டு வந்ததைப் போல நம் உள்ளத்தில் இருக்கின்ற பழிபாவங்களை, வஞ்சகங்களை, பொறாமைகளை அனைத்தையும் இறக்கி வைப்போம். தேவையற்ற இந்த பாவச் சுமையை இறக்கி வைப்போம். 7 சாவான பாவங்கள் உண்டு, எல்லாருக்கும் தெரியும் தானே? அந்த 7 சாவான பாவங்களையும் இறக்கி வைங்க. அந்த சாவான பாவத்திற்கு எதிரான 7 நற்கனிகளை உங்களுடைய வாழ்வாக்குங்கள். அப்பொழுது விண்ணக தந்தை நம்மை பார்த்து சொல்லுவார், நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, சிறியவற்றில் நீ பொறுப்புள்ளவனாக இருந்தாய், என்னுடைய மகிழ்வில் நீயும் வந்து கலந்து கொள் என்று. இந்த உன்னத வார்த்தைகள் நம்முடையதாகட்டும், நம் குடும்பத்திலும் நம் வாழ்விலும் நடந்திரட்டும். கடவுள் நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.